வணக்கம் அன்பு நண்பர்களே. வெண்மர் அகாடமியினுடைய மாணவர்கள் மட்டும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குழு விஎல்சியின் சார்பாக விஎல்சி மாணவர்களுக்காக பிரத்யேகமான ஒரு எண்ணியல் வகுப்பு வார வாரம் நடந்து கொண்டு வருகிறது. வியாழக்கிழமை தோறும் எண்ணியல் வகுப்பு. வகுப்பினுடைய ஒரு அறிமுக வகுப்பு இப்ப நடக்குதுங்க. இந்த வகுப்புக்கு வெண்மர் அகாடமி சார்பாக அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த அறிமுக வகுப்பானது எதற்காக அப்படின்னு சொல்லும் போது, நம்ம மாணவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜோதிட ஆர்வலர்கள் தான் இங்க இணைஞ்சிருக்கும். இங்க நமக்கு ஜோதிடம் தெரியாதவர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. அப்ப ஜோதிடத்திலே அடுத்த கட்டம் அப்படின்னு போகும்போது பல்வேறு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அதை ரொம்ப எளிமையாக பலன் கூறி அசத்த வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிய பவர்ஃபுல்லான ஒரு கருவி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த டாரட் ஆருடம் தான். சரிங்களா? அப்ப அந்த டாரட் ஆருடத்தையும் நாம கற்றுக்கொண்டு நம்ம ஜோதிட பணியை சிறப்பாக செய்யும் பொழுது நமது அந்த பாதை, ஜோதிட பாதை என்பது ஒரு என்ன சொல்றது, தன்னிகர் இல்லாத, போட்டிக்கு யாருமே வர முடியாத. பாருங்க, இன்னார்கிட்ட போனோம்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஏதோ பெரிய விஷயமெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வகுப்பு ஒரு மணி நேர வகுப்பு, அறிமுக வகுப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த வகுப்பினுடைய இறுதியிலே அந்த கார்டு எப்படி நம்ம எடுக்கிறதுங்கிறது முதற்கொண்டு ஒரு சில விஷயங்களை ஒரு முன்னோட்டமாக அறிமுகமாக பார்த்து விடலாம். டாரட் ஆருடம்னா என்னான்ட்டே தெரியாதவங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்கும் உதவும். இன்னும் பல செய்திகளை புதிதாக தெரிந்து கொள்வதற்கும் இந்த வகுப்பு உதவும். சரிங்களா? இதுல ஒரு மணி நேர லைவ் கிளாஸ், நடைமுறை பயிற்சி, கேள்வி பதில்கள் அப்படின்ட்டு இன்றைய இந்த அறிமுக வகுப்பு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், டாரட் ஆருடம் பற்றிய கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக கேட்கலாம். அந்த பலன்கள் சொல்வதற்கான கார்டு ரீடிங் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது. டாரட் ரீடிங் பற்றிய கேள்விகள் எதுவானாலும் இன்னைக்கு நீங்க கேட்கலாம். அந்த கேள்விகளோடு நீங்க வரலாம். பொதுவாக இன்னைக்கு கேதுவுடைய ஞானகாரகன் கேது தடைகளை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற அளவுல ஒரு வகுப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கணும். அந்த வகுப்புக்கு பதிலாக இன்னும் அந்த கேது பகவானானவர் இன்னும் அந்த தடைகளை தாண்டி அப்படியே நம்மளை போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த கேது ஒரு ஞானத்தை தந்து விடுவார். சரிங்களா? கேது ஒரு ஞானத்தை நிச்சயம் தந்து விடுவார். அந்த ஞானம் டாரட் ஆருடமாக இருக்கலாம். டாரட் ஆருடத்தினுடைய முதல் கார்டு இப்ப நீங்க அப்படியே ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? மெஜிசியன் அப்படின்ட்டு அந்த கார்டு இருக்கும். இதுதான் முதல் கார்டு. சரிங்களா? இந்த முதல் கார்டே பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஜோதிடத்திலே நமக்கு அஸ்வினி நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருக்கிறதோ அது மாதிரி டாரட் ஆருடத்திலையும் அந்த முதல் கார்டானது இந்த ஞானம் அனைத்தையும் கற்றறிந்த எல்லையில்லாத ஞானம் கொண்ட அந்த கேது அப்படிங்கிற அந்த கேதுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அட்டையாகத்தான் இருக்கிறது. அப்ப இதுல இருந்தே நமக்கு ஒரு புரிந்துணர்வு வேண்டும். என்ன புரிந்துணர்வு வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, ஜோதிடமும் வேறு எந்த ஜோதிடம் சார்ந்த கலையும் வெவ்வேறானதல்ல அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த அறிமுக வகுப்பிலே நம்ம எப்படியெல்லாம் பாடங்களை கற்பிக்கும் பாணி எப்படி இருக்கும். இப்ப இது வரைக்கும் நம்ம விஎல்சியில ஒரு சில பாடங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்லைடு ஒன்னே ஒண்ணு மட்டும் போட்டிருப்போம். அதை பார்த்து நம்ம விளக்கமா நம்ம சொல்றோம், நம்ம குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் சொல்றோம். இதுதானா ஆன்லைன் பயிற்சி அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அது உண்மை கிடையாது. ஆன்லைன் பயிற்சி என்பது பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமியிலேயே
அடியேன் பொன்தாமரை கண்ணன் என்னுடைய நீண்ட நாள் உழைப்பின் பயனாக ஒவ்வொரு வகுப்பினுடைய ஒவ்வொரு பாடத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் மிகச்சிறந்த முறையிலே மெருகேற்றி மெருகேற்றி வைத்திருக்கிறேன். இதை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இதன் மூலயமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. பாடம் நல்லா இருக்கா, நேரடி வகுப்புல போனாலே ஒன்றும் புரியாது, இது ஆன்லைன் வகுப்புல போயிட்டு என்னத்தை பண்ணி போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கோஜம் இருக்கலாம். அதெல்லாம் இல்லாம நிச்சயமாக நேரடி வகுப்பை காட்டிலும் ஒரு பாதி அளவிற்கு அதிகப்படியான சங்கதிகளை ஆன்லைன் வகுப்பிலே கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இப்ப நேரடி செயல்முறை மூலயமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இன்றைய வகுப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் போது 3 குறிக்கோள்கள், இன்றைய வகுப்பிலே 3 குறிக்கோள்கள் நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? என்ன 3? டாரட் அட்டைகளுடைய அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். டாரட் அட்டைகளை எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிறத கத்துக்கணும். அடுத்தது உங்க சொந்த டாரட் வாசிப்பை தொடங்குவதற்கு ஒரு எப்படி அதை தொடங்குவது என்பதற்கான பிள்ளையார் சொல்லி இன்னைக்கு போடப்படும். இந்த அறிமுக வகுப்பானது இந்த டாரட் உலகம். டாரட் உலகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு உலகம். அதுக்கு என்ன சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அற்புதம்ங்கிறத தவிர்த்து என்னத்த வார்த்தையை சொல்றது? அந்த அழகான ஒரு அற்புதமான அந்த டாரட் உலகத்திற்கு உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன துவாரம், வாசல் கதவுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, சின்ன துவாரம் தான். அந்த ஒரு வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பூட்டு போட்டிருப்போன்னு வைங்களேன், அந்த பூட்டுக்குள்ளார சாவியை போடுவோம் பாருங்க, அந்த சாவி எவ்வளவு இருக்குமோ முழு வீட்டையும் நாம பாக்குறதுக்கு அந்த சாவி போடக்கூடிய அந்த ஓட்டை தான் பிரதானம் இல்லையா? அது மாதிரி இன்றைய வகுப்பு உங்களுக்கு பிரதானமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதை யாரெல்லாம் கற்கலாம்? எனக்கு ஜோதிடம் தாங்க ஐடியா, ஜோதிடத்தை தவிர்த்து வேற எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்ட்டுல யாரும் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லது ஜோதிடமே எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையும் கிடையாது. ஆன்மீகத்திலே, இறைவனுடைய அனுகிரகத்திலே, இறைவனுடைய சக்தி நம்மை எல்லாம் வழிநடத்துகிறது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவருமே கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, ஒரு நபருக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக நான் ஆகணுங்க. நாம பல நபர்களுக்கு வழிகாட்டியாகி பலருடைய முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும். ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கும்போது அதிலே இருந்து ஒருவரை வெளிக்கொண்டு வருவதற்கான யுக்திகள் தெரிய வேண்டும். அப்படிங்கிற ஜோதிடர்கள் அனைவருமே ஒரு வழிகாட்டிகள் தான். அப்ப ஒரு ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஜோசியரும் இல்லைங்க, பெருசா கடவுள் அது இது கும்பிட மாட்டேங்க. ஆனா நான் கடவுளை நம்புறேன், இறைவனுடைய ஒரு சக்தி என்னை வழிநடத்தும் அப்படின்னு நம்புறேன். அதை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக நீங்களும் இதை கற்றுக்கொள்ளலாம். சொல்ல வந்தீங்களா? நல்லது. அப்ப பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டாரட்டாரிடம் கற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தகுதியும் முன் அனுபவமும் தேவையில்லை. ஜோதிடம், ஜாதகம் எதுவும் தெரியாது, ஆனா இயற்கையின் சக்தியின் மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிற 100% புது நபர்கள் கூட இந்த டாரட்டாரோடத்தை கற்றுக்கொண்டு இதன் மூலயமாக ஜோதிட உலகத்தில் பிரவேசிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம நிறைய வகுப்புகள், இப்ப நியூமராலஜி கூட பாத்தீங்கன்னா பார்ட் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போச்சு. அதுல முதல் வகுப்புல வராம 2, 3, 4 புரியவே புரியாது. 5வது வகுப்பு வாஸ்து சாஸ்திரம், எண்ணியல் வாஸ்து நடத்தணும், அது ஓரளவு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த டாரட் உலகம் அப்படி கிடையாது. ஒரு தனி விஷயம், தனி உலகம். டாரட் உலகம் என்பதே தனி உலகம். அதுல அடிப்படை, ரொம்ப அடிப்படையில இருந்து உயர்நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனையும் இந்த வகுப்புல சொல்லித்தரப்படுகிறது.
கற்றுக்கொள்ளக்கூடிய முறை எப்படி நம்ம இதை கத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா லைவ் ஆன்லைன் வகுப்புகள். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது மாதிரி லைவ்ல ஆன்லைன் வகுப்பு மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த வகுப்புகள் பதிவு செய்யப்பட்டு ஒரு 3 மாதத்திற்கு அந்த வீடியோக்களை பார்த்து மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய குறிப்பு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. வீடியோ அணுகல் 2 மாதங்களுக்கு கிடைக்கும். 2 மாசத்துக்கு பின்னாடியும் அறிவிப்பு கொடுத்து விட்டு அப்புறம் தான் போகும். சரிங்களா? அதாவது வகுப்பு முடிந்ததிலிருந்து 2 மாசம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது இன்றைய வகுப்பிலே ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னோம்னா மாணவர்களை மட்டும் ஒருங்கிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்படும். அந்த வாட்ஸ்அப் குழுவிலே மாணவர்களுடைய அந்த கேள்விகள், சந்தேகங்கள் இதையெல்லாம் பதியும் பொழுது அடுத்த நாள் வகுப்புக்கு முன்னதாகவே அந்த சந்தேகங்கள் அனைத்துமே நிவர்த்தி செய்யப்படும். சரிங்களா? இது வகுப்பு முடிந்த பின்னாடி ஓரிரு நாட்கள் வரைக்கும் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் தொடரும். கற்பித்தல் முறை என்பது நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற மாதிரிதான் டிஜிட்டல் போர்டு. சரிங்களா? டிஜிட்டல் போர்டு மூலமாக நடக்கும். மாணவர்களுக்கான ஹோம்ஒர்க் நீங்க வீட்டுல செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் பண்றதுக்கான ஒரு செயற்முறை பயிற்சிகள் எல்லாம் கொடுப்போம். அதையெல்லாம் நீங்க பண்ணும். டாரட்டினுடைய அந்த 78 தேவதைகளை நாம் வசியப்படுத்துவதற்கான அந்த தேவதையுடைய சக்தியை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு சில பயிற்சி முறைகள் கூட அந்த ரகசியங்களை எல்லாம் நாம இந்த பாடத்திலே சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லும் போது டாரட்டாரிடம் யாரு மட்டும் பார்த்திடலாம், யாரு மட்டும் அந்த சீட்டை எடுத்து இதை பாருங்க உங்களுக்கு இந்த பொம்மை வந்திருக்கு, உங்களுக்கு இந்த பொம்மை வந்திருக்கு அப்படிங்கிற அளவிலே யார் மட்டும் செய்து விடலாம். ஆனா முக்கியமா அது இந்த பொம்மை அந்த பொம்மை இந்த உருவம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு அட்டையும் அதிலே உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தேவதைகள், அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பிள்ஸ், சின்னங்கள், குறியீடுகள். இந்த இப்ப உங்க கண்ணுல தெரியக்கூடிய இந்த அட்டை பாருங்க, ஹை பிரஸ்டீஜ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறவி, பெண் துறவி, பெண் துறவி அமர்ந்திருக்கிறார். எத்தனை விஷயங்களை கவனிக்கணும்னு பாருங்க. அவங்க ஒரு கிரீடம் அணிந்திருக்கிறார். அந்த கிரீடத்திலே முழு நிலவு இருக்கிறது. அதை தாங்கி பிடித்து கொண்டு அந்த கிரீடம் கொம்பு மாதிரி இருக்கு. அவருடைய வலதுபுறம் கருப்பு தூண், அதுல பீன்ட் எழுதியிருக்கு. இடதுபுறம் ஒரு வெள்ளை தூண், அதுல ஜேன்ட் எழுதியிருக்கு. அப்ப பீன்னா என்ன, ஜேன்னா என்ன? அவர் ஒரு நீண்ட அங்கி, சுடிதார் மாதிரின்னு சொல்லலாமா? அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் நீண்ட அங்கி அணிவார்கள், மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா. அது மாதிரி வெள்ளை வண்ணத்துல அணிந்திருக்கிறார். மேல ஒரு போர்வை மாதிரி போத்திட்டு இருக்காரு. அவங்க கையில டாரட் புத்தகம் இருக்கிறது. டாரட் என்பது முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய ரகசியம், பிரபஞ்ச ரகசியம் சொல்லணும். உலகத்தினுடைய ரகசியம் கிடையாது, அதையும் தாண்டி உலகங்களின் உலகம், அந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியமே டாரட்ல இருக்கு. அவருக்கு காலடியிலே ஒரு நிலா மஞ்சள் வண்ணத்திலே இருக்கிறது. அவருக்கு பின்னாடி நல்ல செழிப்பான தோட்டம் இருக்கிறது. அதுல நிறைய மாதுளை இருக்கிறது. இது மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை குறிப்புகள் பாருங்களேன். இன்னும் நல்லா உத்து பாத்தீங்கன்னா அவங்க காலடியில ஒரு துணியில அந்த பூனை மாதிரி ஒரு உருவம் கூட தெரியும். அது ஒரு மாயமாக. இதெல்லாம் என்ன உணர்த்துகிறது நமக்கு? அந்த கார்டு அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாக கார்டு பாத்திரம் உடனே பதில் சொல்லலாம், பதில் சொல்லக்கூடாது அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. ஒரு நபர் கேள்வி கேட்கிறாருன்னா அந்த கேள்விக்கு தக்க அந்த கேள்விக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அட்டையிலே நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த குறிப்புகள் எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூகிக்க வேண்டும். அதற்கெல்லாம் நமக்கு ஒரு ஞானம் தேவைப்படுது இல்லைங்களா? இந்த கார்டுக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அதற்கெல்லாம் ஒவ்வொரு, அதாவது மந்திரவாதி வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு மந்திரக்கோள் அப்படி வச்சிருப்பாங்க. அந்த மந்திரக்கோளை எடுத்து அவர் மந்திரம் சொல்லி இப்ப கார்டூன் எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பாசா மப்பாசா பூ அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா நாடகத்துல கூட நம்ம பையன் பார்த்துட்டே இருப்பான்.
அது மாதிரி ஒரு மந்திரவாதியா இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு மந்திரக்கோள் அப்படிங்கிறது முக்கியமோ, அது மாதிரி டாரட் ரீடரா இருக்கக்கூடிய நமக்கு அந்த அட்டைகள் 78 அட்டைகள் தான் மந்திரக்கோள் மாதிரி. அதை நாம் வசியப்படுத்துவதற்கு, அதை நம் வசப்படுத்துவதற்கு, நமது ஆன்மாவும் அந்த அட்டையும் ஒன்றிணைவதற்கான அந்த பயிற்சிகள் எல்லாமே கூட நாம இந்த பயிற்சியிலே கற்றுக் கொடுக்கிறோம். வேறெங்கும் இதுக்கு முன்னாடி எந்த பயிற்சியிலே கலந்திருந்தாலும் அந்த ஒரு விஷயம் நடப்பதில்லை. அதாவது அந்த அட்டை தனியாக எங்கேயாச்சும் இருக்கும், நாம எங்கேயாச்சும் இங்க இருப்போம். திடீர்னு அந்த அட்டையை எடுத்து இப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல பொம்மை படம் ஓட்டுற மாதிரி தான் இருக்குமே ஒழிய டாரட் ரீடிங் மாதிரி இருக்காது. அதனாலதான் பல டாரட் ரீடர்கள் தோல்வி அடைகிறார்கள். நமது மாணவர்கள் இது வரைக்கும் 2 பேட்ச் நடத்தியிருக்கோம். சிறப்பான முறையிலே 20க்கும் மேற்பட்ட நபர்கள் டாரட் கற்றிருக்கிறார்கள். நம்ம மாணவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 முறை 3 முறை டாரட் கற்றுக்கொண்ட நபர்கள் இருக்கிறார்கள். அதுலயும் வெளிநாடுகளுக்கு, ஆஸ்திரேலியா மாதிரியான வெளிநாடுகளுக்கு சென்று 2 மாதம் 3 மாதம் தங்கியிருந்து டாரட்டாரிடம் கற்றுக்கொண்டவர்கள் கூட இருந்தார்கள். அவர்களுக்கும் கூட ஒரு சில குறைபாடுகள் இருப்பதாகவே நினைத்தார்கள். நமது பாடம் அவர்கள் அனைவரையும் பூரணத்துவம் மிக்கவர்களாக ஆக்கியது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு உங்களுக்காக நேரடி வகுப்பாக இருந்தது, ஆன்லைன் வகுப்பாக இப்ப வருகிறது. அதை பற்றி அந்த விவரங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு வகுப்பானது அறிமுக வகுப்பு இலவசம். இன்னைக்கு பாக்குறது அறிமுக வகுப்பு கிடையாது. நண்பர்களே கவனியுங்க, VLC-க்கு நாம இன்னைக்கு அறிமுக வகுப்புன்னு ஒண்ணு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து சேருங்க. 300 பேரும் அறிமுக வகுப்புக்கு வரணும். அங்க முதல்ல வர்ற 100 பேருக்கு தான் ஃப்ரீயா உள்ள வர முடியும். சரிங்களா? நாம அந்த வகுப்புகள் எல்லாமே கூகுள் மீட் மூலயமா நடத்த போகிறோம். கூகுள் மீட்ல முதல்ல வரக்கூடிய எத்தனை பேருக்குங்க? 100 பேர் தான் உள்ள நுழைய முடியும். 100 பேருக்கு மேல வர்றவங்களுக்கு உள்ள நுழைவதற்கு இடம் கிடைக்காது. அதை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நீங்க எல்லாருமே அங்க வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அறிமுக வகுப்புக்கே ஒரு அறிமுக வகுப்பு இப்ப நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? இதனுடைய முழு வகுப்புக்கான கட்டணமானது 5173 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏங்க 5173 அப்படின்னு சொல்லும் போது இதுலயும் ஒரு விவரம் இருக்கு. இதற்கு அடுத்து தயாராகக்கூடிய வகுப்பு ஹீலிங் நம்பர்ஸ். நீங்க கவனிச்சிருப்பீங்க, அடியேன் இப்ப ஹீலிங் நம்பர்ஸ் ஆய்வுல தன்னிறைவு அப்படிங்கிற நிலையை எட்டியிருக்கேன். பல்வேறு நோய் நொடிகள், பிரச்சனைகள், மன சங்கடங்கள் இதெல்லாம் ஆற்றுப்படுத்துகிறது. அப்ப அதன் பிரகாரம் இந்த 5173 என்பது ஒரு நபர், ஒரு மாணவர் இந்த நம்பர்ல ஒரு செலவு செய்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான அந்த ஒர்த் வந்து பல மடங்காக கிடைக்கும். எதற்காக முயற்சிக்கிறோமோ அது பல மடங்காக கிடைக்கும், மீண்டும் மீண்டும் கிடைக்கும். அந்த அளவிற்கான மாணவர்களுடைய திறன் அதிகப்படுவதற்கான ஒரு அற்புதமான எண். வாய்ப்பு கிடைத்தால் இந்த எண்ணை பற்றியும் அந்த வகுப்பிலே நீங்கள் பின்னாடி ஒரு நாள் படிப்பீங்க. சரியா? அந்த அளவுக்கு மாணவர் நலனை முன்னிறுத்தி கட்டணத்தினுடைய தொகை கூட நிர்ணயிச்சிருக்கேன்னு பாருங்களேன். எல்லாம் ஒரு ஆய்வு தான். அதனால நீங்க கட்டண வகுப்புக்கு வரும்போது அதாவது 5173 நான் 200 அனுப்புறேன் 100 அனுப்புறேன் அப்படின்ட்டுலாம் பண்ணக்கூடாது. துல்லியமாக இந்த தொகையை அனுப்ப வேண்டும். அது மாணவர்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். பயிற்சியினுடைய ஆரம்ப நாள் 11/5/2025 வர்ற ஞாயிற்றுக்கிழமைங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் தான் ஆரம்பிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே பாத்தீங்கன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை தான் போகும். இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அறிமுக வகுப்பு இலவசம். அதாவது பாடத்திலே டாரட் அறிமுகம் அப்படிங்கிற வகுப்பு தான் அது. சரிங்களா? டாரட் அட்டைகள் அறிமுகம், டாரட் அட்டை எப்படி வந்துச்சு, யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அதனுடைய வரலாறு என்ன, இது எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதற்கு அடுத்த நாள் முதல் வகுப்பு ஆரம்பிக்கும். திங்கள் முதல் வகுப்பு ஆரம்பிக்கும். மைனர் ஆர்கனோ அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண அட்டை, குடிமக்கள் அட்டைன்னு வச்சுக்கலாம். அது ஒரு 4 செட் இருக்கு. அடுத்து மேஜர் ஆர்கனா அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்நிலை அட்டைகள், அது ஒரு 22 இருக்கிறது. இதையெல்லாம் நாம தனித்தனியாக
5 நாட்கள்ல பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி இதெல்லாம் நாம அட்டைகள் காட்டிட்டு இருக்கோம், நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த கேப்ல இந்த டாரட் அட்டைகளை நீங்க ஆன்லைன் மூலயமாகவோ அல்லது உங்க டவுன்ல உங்களுக்கே தெரிஞ்ச கடைகள்ல கிடைக்கிறதுனால நீங்க வாங்கிக்கணும். வாங்கிட்டு அந்த கார்டுகளை வசப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி முறைகள் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் ஒரு 10 நாட்கள் நீங்க அதையெல்லாம் பண்ணும். பண்ண பின்னாடி மீண்டும் 1 அல்லது 2 வகுப்புகள் பின்னாடி வரும். ஃபர்ஸ்ட் அட்டைகளுடைய அறிமுகம், அட்டைகளுடைய தெளிவு, அட்டைகளை எப்படி நாம பலன் சொல்றது, அதுல இருக்கக்கூடிய சூட்சுமங்கள், இதையெல்லாம் கற்றுக்கொண்டு அட்டைகளை வசப்படுத்துவதற்கு ஒரு 10 நாள் கேப் கொடுத்து, அந்த 10 நாளுக்கு பின்னாடி நாம எப்படி ஆருடம் பார்ப்பது, ஆருடம் பார்ப்பதிலே எத்தனை விதங்கள் இருக்கிறது, அத்தனை விதமான ஆருடங்கள் யாருக்கு எந்த விதமான ஆருடங்கள் நாங்க பார்க்கணும், கேள்விகளுக்கான ஆருடம் தனியா இருக்குங்க. ஆண்டு பலன், மாத பலன் ஆருடம் அப்படின்னு தனியா இருக்கு. பொதுவான பலன் ஆருடம் அப்படின்ட்டு தனியா இருக்கு. காணாம போன பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறது, இது மாதிரியான ஆருடங்கள் நிறைய இருக்கு. நமது எதிர்காலத்தை பற்றி பொதுவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆருடம் இருக்கிறது. அப்படி விதவிதமான ஆருடங்கள்லாம் இருக்கு. அதற்கெல்லாம் எப்படியெல்லாம் அந்த கார்டுகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாம் கூட நாம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதுபோக ஆண்டு பலன், மாத பலன் அப்படின்ட்டு நீங்க பேப்பர்ல வந்து ஒரு பலன்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது புதிய யுக்தியாக டாரட் ஆருடம் மூலயமாக இந்த ராசி நேயர்களே நீங்க இந்த மாசம் இப்படிதான் இருப்பீங்க, இந்த வாரம் இப்படிதான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத டாரட் அட்டை மூலயமாக நீங்கள் எடுத்து பலன் சொல்ல முடியும். அதற்கான அத்தனை பயிற்சிகளும் உங்களுக்கு தரப்படும். சரிங்களா? சரி, வெண்மர அகாடமியுடைய எண் உங்ககிட்ட இருக்கும். ஜிபே வெண்மர அகாடமி அது நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு உங்களுடைய வருகை வந்து நீங்க பதிவு பண்ணிக்கணும். சரி, அடுத்தது அந்த விரிவான பாடத்திட்டத்திலே நம்ம மொத்தம் 3 விதமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 78 அட்டைகளுடைய சூட்சும விளக்கங்களை சொல்றோம். டாரட் வாசிப்பு பற்றிய ரகசியமான அந்த நுட்பங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பின்னாடி தொழில்முறை பயிற்சி, வாடிக்கையாளர்கள் நாங்க பாத்துக்கிறோம், என்னமோ பண்ணிக்கிறோம், அதெல்லாம் அடுத்ததுங்க. தொழில்முறையாக வாடிக்கையாளர்களுக்கு எப்படி பார்ப்பது, அப்ப வாடிக்கையாளர்கிட்ட இருந்து எது மாதிரியான விவரங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான விவரங்களை எடுத்துக்கொண்டால் எது மாதிரியான அட்டை வரும், அப்படி ஒரு அதாவது டாரட் அட்டையில பல்வேறு விஷயங்கள்ல என்னுடைய அனுபவத்திலே பாசிட்டிவ் கார்டு வந்துட்டு அதுக்கு நெகட்டிவ் பலன் சொல்லுவதுண்டு, நெகட்டிவ் கார்டு வந்துட்டு பாசிட்டிவ் பலன்கள் சொல்லுவதுண்டு. அப்ப எந்த இடத்திலே அந்த பலன்களை மாற்றி கூற வேண்டுமா இருக்கிறது, அது யாரு முடிவு பண்றாங்கன்னா அந்த கேள்வியாளர். நம்ம வாடிக்கையாளர் வந்து கேள்வி கேட்கிறார் இல்லையா, அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த நிலை அதுதான் நிர்ணயிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய இந்த சூட்சுமமாக நாம் கவனிக்க வேண்டிய அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் சொல்லி, அதுபோக போனஸாக உண்மையாலுமே நீங்க டாரட்டோட விற்பனராக ஆக வேண்டும், பெரிய மேதையாக ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அலுவலகம் எப்படி அமைக்க வேண்டும், என்னென்னலாம் நீங்க வாங்கணும் எக்ஸ்ட்ராவா, அதையும் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களே, உங்களை பத்தி தெரியாதே ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடியனுடைய ஒரு சிறிய அறிமுகம். அடியனுடைய பெயர் பொன் தாமரை கண்ணன். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜேடர்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்து வளர்ந்து நெசவு தொழிலை குலத்தொழிலாக கொண்டு கூட நமது பரம்பரையிலே ஜோதிட தொடர்பு அப்படிங்கிறது நம்ம தாத்தா வழியில நிறைய இருந்துட்டு இருந்தது. இப்ப நான் வளர்ந்த இடம் சுத்தியும் ஜோதிடர்கள் நிறைந்தது. அப்ப குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த ஜோதிடத்தின் மீது ஒரு பற்றுதல். ஏன்னு சொன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற அந்த வயசுல ஒரு ஜோதிட நிலையத்துல சித்தப்பா முறை வேணும் அவங்க, அங்க போயிட்டு ஒளிந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். நான் போய் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு கூட்டமா வர்றாங்க. சின்ன சாலை போட்டு அந்த ஓலை குடிசை சாலை அதை போட்டு உள்ளதான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு சித்தப்பா.
அவ பெரிய பெரிய தட்டெல்லாம் கொண்டு வந்து உள்ள வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன். திடீர்னு எந்திரிச்சு வெளியே ஓடணும். ஆனா அத்தனை பேர் இருக்கிறனால ஓட முடியல. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் தட்டெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்படியே பூ, பழம், புஷ்பம் எல்லாத்தையும் வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சு அது மேல ஒரு அமௌண்ட், நல்ல அமௌண்ட். அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 1500 ரூ. 2000 இருக்குங்க. அந்த ரூ. 500 நோட்டெல்லாம் 2, 3 இருந்துச்சு. அந்த வயசுல எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் 200 ஒரு 5, 6 நோட் இருக்கும்னு நான் நினைச்சேன். அப்போ ஒரு ரூ. 1500 ரூ. 2500 இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. எப்பங்க? எனக்கு 3 வயசு 4 வயசுன்னா 42 ஆண்டுகள் முன்னாடி. அப்ப அதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 2 பவுன் எடுத்துடலாம். அந்த அவங்க கொடுத்த பணத்துல 2 பவுன் எடுத்துடலான்ட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதுபோக அவ்வளவு பவ்யம், அவ்வளவு பவ்யமாக நீங்க தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படியே வேண்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன தெரியும்? ஒரு 3, 4 வயது சிறுவன். என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியாது. ஆனா அந்த சம்பவம் அந்த மைண்ட்ல அப்படியே நிழலாடி கொண்டு நின்று விட்டது. அப்புறம் தான் ஆனா ஜோசியர் ஆகணும்டா அப்படின்ட்டு ஒரு பாட்டு. கட்டுனா இவ்வளவு கட்டுனதான் பாட்டு வருது இல்லையா? அது காமெடியில அர்ஜுன் பாடுவாரு. ஆனா அடியேன் அந்த காலத்திலேயே ஆனா ஜோசியர் ஆகணும் மாட்டிருக்குது. நாமெல்லாம் போய் சாமி கும்பிட்டு இருக்கிறோம். இவங்க வந்து இவங்கள சித்தப்பாவை சாமின்னு சொல்றாங்க. சித்தப்பா பத்தி எனக்கு தான் தெரியும். ஐயய்ய! அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே சைட்ல வந்து ஓடுனேன். அப்புறம் என்னடா அப்படின்ட்டு அவரு கொஞ்சம் விரட்டி விட, அது காமெடி பீஸ். அது வேற. ஏன்னா 4 வயசு உள்ள என்ன பண்ண முடியும்? 3வது, 4வது படிக்கிறேன்னா 4 வயசு எனக்கு சரியா ஞாபகமே இல்ல. அப்ப நான் படிச்சுட்டு இருந்தேனா இல்லன்றது எனக்கு தெரியல. ஆனா அந்த சம்பவம் இருக்கிறது. அடுத்தது சித்தப்பா உட்கார வச்சு ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கும்போது, நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது கற்றுக்கொண்டேன். 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது புத்தகங்கள்லாம் எழுதி கொடுக்கும் அளவிற்கு முன்னேறி விட்டேன். ஜாதக புத்தகம் எழுதி கொடுக்கும் அளவுக்கு. அது தனி கதை. அப்ப பரம்பரை ஜோதிடருடைய அந்த சீடராக அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தேன். அடுத்தது படிப்படியாக ஜோதிடத்திலே டிப்ளமா முதற்கொண்டு BA, MA வரைக்கும் இப்ப முடிஞ்சிட்டு இருக்கு. அடியனுடைய சொந்த ஆவல் காரணமாக விதியை மதியால் ஜெயிக்கலாம்னு சொல்லுவாங்களே, அப்ப எப்படி ஜெயிக்கிறது மதியால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்விலே செல்லும் போது நியூமராலஜி என்ற கலை அற்புதமாக வந்தது. நியூமராலஜியில பாத்தீங்கன்னா சப்த கணிதம் என்ற முறையிலே 7 விதமான எண்ணியல் முறைகளை ஒன்று சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லா நேம் வைக்கிறது எப்படி, அது போக ஒரு நபருடைய பூர்வ ஜென்ம கர்மா என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியூமராலஜில பேர் வச்சா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாங்கிறத ஒரு ஆய்வாக எடுத்து PhD பண்ணிட்டு இருக்கோம். அடியனுடைய அறிமுகம் இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். இதுக்கு மேல சொன்னோம்னா அது நானும் ரவுடிதான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி போயிடும். அது இறைவனுடைய அருளாசி, போகருடைய வழிகாட்டுதல், முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த கலையை மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அளவிலே எந்தவித ரகசியத்தையும் உள்ளே வைத்துக் கொள்ளாமல் வெளியே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சங்கல்பத்திலே கடந்த 4 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். கொரோனாவில அதை பத்தி திங்கிங் வந்துட்டே இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு சித்தருடைய அருளாசி, நீ வெளியே கொடு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா ஒரு விஷயத்தை வெளியே கொடுத்தா வெளியிலிருந்து ஒரு விஷயம் எனக்கு உள்ள வருதுங்க. மிகச்சிறந்த விஷயம், அற்புதமான விஷயம். அதனால எந்த விதமான ஒளிவும் இல்லாமல் தந்து கொண்டிருக்கிறேன். மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பயிற்சியில இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் உங்களுடைய ஒரு கேள்விக்கான 1-to-1 டாரட் ஆலோசனை உங்களுக்கு வழங்கப்படும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டாரட்டாரிடம் எப்படி கேட்கறது, அதை எப்படி சொல்றது, அதற்கு எப்படி டைமிங் எடுத்துக்கிறது, இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கான பதில் நம்ம கிட்ட இருந்து வாங்கும் பொழுது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இது குரூப்ல பண்றது கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட சாட்டிங்லயோ அல்லது போன் மூலயமாகவோ எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிடம் வரைக்கும், 1/2 மணி நேரம், 20 நிமிடத்துல இருந்து 1/2 மணி நேரம் ஒரு ரீடிங்க்கு போகும். சரிங்களா? அந்த அளவுக்கு டைமிங் எடுத்துக்கணுமா இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். இப்ப நாம எப்படி அந்த பாடங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கான முதல் ரீடிங் பிள்ளையார் சுழி. நம்பர் 1, முதல் அட்டை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வித்தைக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரவாதி. இது ஆங்கிலத்திலே மெஜிசியன் அப்படிங்கிற இந்த கார்டு தான் கிடைக்கும். இது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
சரிங்களா? இதை நம்ம எப்படி இப்படிதாங்க இப்ப எப்படி பாடம் இருக்கிறதோ அப்படிதான் 78 கார்டுகளுக்கும் போகும். என்ன அந்த கார்டுகள் வரும்போது இன்னும் கொஞ்சம் டைமிங் இருக்கும், விரிவாக கொண்டு போவோம். இதுல கொஞ்சம் டைமிங் குறைவு. சரிங்களா? இருந்தாலும் கூட இதை ஒட்டித்தான் போகும். வித்தைக்காரன் அப்படின்னு சொன்னாலே அந்த டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். கையில ஒரு குச்சி வச்சிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய டேபிள்ல ஒரு கோப்பை இருக்கிறது. அடுத்தது ஒரு கத்தி இருக்கிறது. அடுத்தது ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு ஒரு நாணயம் இருக்கிறது. அப்புறம் ஒரு குச்சி வச்சிருப்பாரு. அந்த டேபிள்ல பாருங்க மொத்தம் 4 பொருட்கள் இருக்கும். இந்த 4 பொருட்கள் என்ன அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 பொருட்களும் ஒண்ணு கிடையாது, பஞ்சபூதங்களிலே உள்ள 4 விஷயங்கள் தான். அதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கறத நாம அந்தந்த, அதாவது இதுல பாத்தீங்கன்னா இது மேஜரா இருக்கணும். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலை அட்டைகள் அப்படிங்கறத 22 அட்டைகள், அதுல இந்த அட்டை வந்துருது. சரிங்களா? முதல் அட்டையாக வந்து விடுகிறது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குச்சிகளின் அட்டைகள் அப்படின்ட்டு ஒரு 14 இருக்கும். அடுத்தது கோப்பைகளின் அட்டைகள், கத்திகளின் அட்டைகள், நாணயங்களின் அட்டைகள் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை குறிப்பிடுகிறது. பொருளாதாரத்திற்கான யதார்த்தம், வளர்ச்சிக்கான யதார்த்தம், மனோநிலைக்கான யதார்த்தம், இயங்குதலுக்கான யதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி 4 விதமான யதார்த்த வாழ்க்கை நிலைகளை கூறுகிறது. சரிங்களா? அப்ப இந்த மெஜிசியன் கிட்ட இந்த 4மே டேபிள்ல அழகா ரெடியா வச்சிருக்காருன்னா இதுல எதுவாக இருந்தாலும் அவர் எடுத்து செயல்படுத்துவதற்கான ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது இந்த அட்டைய நம்ம பார்த்த உடனே, இப்ப நாம ஒரு நபருக்காக எடுக்கிறோம், இந்த அட்டை வருகிறது அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு மர்மங்கள் கொண்டவர் சித்தன் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்ப என்ன மர்மம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மெஜிசியன் இருக்காருன்னு வைக்கலாமே. இந்த மெஜிசியன் இருக்காரு, அந்த மெஜிசியன் வந்து எதை பண்ணுவாரு எதை பண்ண மாட்டாருன்னு நமக்கு தெரியுமா? ஒரு மேஜிக் எப்படி நடக்குது? இப்ப ஒரு பொருள் வருதுங்க, அந்த பொருள் காணாம போயிடுது, அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. அது எப்படி நடக்கிறது? ஒரு மேஜிக் என்பது அது எப்படி நடக்கிறது என்று நமக்கு தெரியாத வரைக்கும் தான் மேஜிக். அது தெரிஞ்சிடுச்சுன்னா அது மேஜிக் கிடையாது. அப்ப அந்த மர்மம் என்பது அந்த மெஜிசியன் கையில எப்பவுமே இருக்கும். அவர் பண்றாரு, நம்ம பாக்குறோம், அவ்வளவுதான். ஆனா எப்படி பண்றாரு, ஏன் பண்றாரு நமக்கு தெரியாது. அப்ப அந்த அளவிலே ஒரு ஆன்மீக வழியிலே சித்தர்களுடைய அருளாசின்னு சொல்லணும். சாதாரண வாழ்க்கையிலே மர்மங்கள் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லணும். ஒரு தந்தை, இது முதல் அட்டை, அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு எண் அப்படிங்கிறதுனால தந்தை. அடுத்தது தொடங்குதல் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அந்த கேள்விக்கு தக்க இதெல்லாம் கீவேர்டு. அந்த அட்டைக்கான கீவேர்டு தான் நம்ம இங்க ஒரு 10 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த 10மே 10 கீவேர்டு. அப்ப மெஜிசியன்னாலே திறமையாக இயங்க வேண்டும் தானே அர்த்தம். அப்ப திறமைச்சாலி அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு டேபிள்ல நின்றுட்டு அவர் அப்படியே முன்னாடி பார்த்துட்டு அழகா சிரிச்சிட்டு ஸ்மைலியா இருக்காருன்னா எதிரில நிறைய மக்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப மக்கள் தொடர்பு இருந்தாதான் மெஜிசியன். அடுத்தது கண்காணித்தல். கண்காணித்தல் அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. அப்படியே அங்க ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு, அவரு டேபிள்ல இருக்கிறத பாக்குறாரா, அவர்கிட்ட இருக்கிற வேற விஷயத்த பாக்குறாருன்னா கிடையாது. அங்கே எதிரில இருக்கக்கூடிய மக்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அசந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு கேப் விட்டாருன்னா அந்த கேப்ல இவர் ஒரு மேஜிக்க பண்ணிட்டு போயிடுவார். அப்ப கண்காணிக்கும் திறன் மெஜிசியனுக்கு உண்டு. அது ஒருங்கிணைத்தல். அங்க இருக்கிற ஒன்னையும் இங்க இருக்கிற ஒன்னையும் இணைச்சு ஒரு புதுசா ஒரு திடீர்னு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய சக்தி மிக்கவர். அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். புரிந்து கொள்ளுதல். எதை எப்படி செய்தால் எப்படி யாருக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டவர் தான் இந்த மெஜிசியன்.
வெளியே கூற முடியாமல். இது கொஞ்சம் நெகட்டிவ். அதாவது எல்லா கார்டும் பாசிட்டிவாகவே வராது. நெகட்டிவ் கார்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லணும். அது நாம வந்து டாரட் ரீடிங் பண்ணும் பொழுது நேரட்டை, தலைகீழ் அட்டை அப்படிங்கிற அளவுல தலைகீழாக வருது அப்படின்னோம்னா ஒரு நெகட்டிவாக ஒரு சில பலன்கள் கூற வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு நெகட்டிவா நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா வெளியே கூற முடியாமை அப்படின்னு சொல்லணும். உள்ள நிறைய இருக்கு சின்ராசு, எதையும் சொல்ல முடியல அப்படி. சின்ராசுங்கிற ஒரு படத்துல பாக்யராஜுடைய படம், எனக்கு அவருதான் பார்த்தா ஞாபகம் வரும். இது வெளியே சொல்ல முடியலன்னு சொன்னா. ஒரு குண்டா ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்க தம்பி கேரக்டர். அவங்க சித்தப்பா சித்தியும் ரொம்ப இவரை கொலையே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா கூட என்னென்னமோ சொல்றோம்னு நினைக்கிற சின்ராசு என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு. அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். அது மாதிரியான ஒரு எல்லாமே தனக்கு தெரிந்திருந்தாலும் கூட, ஒரு நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்திருந்தால் கூட வெளியே கூற முடியாத ஒரு நிலையில் இருப்பார், மாட்டிக்கொண்டிருப்பார் அப்படிங்கிறதையும் நாம சொல்லணும். சேவையில் விருப்பம், இது நெகட்டிவ் பலன் தான். சரிங்களா? நெகட்டிவ் பலன்ல சேவையில் விருப்பம். அனைவரும் தனக்கு சேவை செய்வது அப்படிங்கிறது மேல, அதாவது நேரான அட்டைக்கு. இது நெகட்டிவ் ஆச்சுன்னா சேவையில் விருப்பம். நாம போய் அடுத்தவங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு உதவியாக சேவையாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் மாறி போயிடும். அடுத்தது தனக்குள் முழுமையாதல். நெகட்டிவ் கார்டா வந்துச்சுன்னா தனக்குள் முழுமையாதல். இவர் எல்லாம் பண்ணுவாரு, மெஜிக் தான் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. இது பொது வாழ்க்கையிலே கொண்டு போகாமல் தனக்குள் முழுமையாதல். அப்ப தலைகீழ் கார்டு வருது, ஒரு ஆன்மீக நபர் வர்றாரு. அப்படி பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பல்வேறு ஒரு உள்ளுணர்வுகள் நிறைய இருக்கு. தெய்வீக தரிசனம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. அதை எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க உங்களுக்குள் நீங்கள் முழுமையாக கூடிய அந்த காலகட்டம் வந்து விட்டது. சித்தி அடைந்து விடுவீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அனைத்தையும் ஒருங்கிணைத்து விட்டீர்கள். உங்கள் மனச, ஆன்மாவை, உங்களுடைய உடலை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டீங்க. உங்களுக்குள் நீங்கள் முழுமையாக பூரணமடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாமா? இதுல நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கான அந்த 10 கீவேர்ட்ஸ், 10 அல்லது 8 கீவேர்ட்ஸ் ஒவ்வொரு அட்டைக்கும் வருங்க. ஒவ்வொரு அட்டைக்கும் அவ்வளவு வரும். ஒவ்வொரு அட்டைக்கும் 5 நிமிஷம் தாண்டியும் கூட ஒவ்வொரு அட்டைக்கு அதனுடைய கீவேர்ட்ஸ் பற்றிய விளக்கங்கள்லாம் இருக்கும். இது வரைக்கும் இருந்தது சாதாரண ஒரு பாடம். ஆனா நம்மளுடைய பாடம் டாரட் ஆரூடம் அப்படிங்கிறத மட்டும் கூறுவது கிடையாது. டாரட் ஆரூடத்தினுடைய மூலம் என்ன? டாரட் ஆரூடம் என்பது மேற்கத்திய நாடுகளிலே வந்தது. இங்கிலாந்துலயோ அது பக்கத்துலயோ அந்த நபர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அவங்க மூலமா வந்துச்சு. ரோமானிய பேரரசர் வந்தாரு, அலெக்சாண்டர் வந்தாரு. இதெல்லாம் வரலாறு. அதெல்லாம் நம்ம அறிமுக வகுப்புல நாங்க பாத்துக்குவோம். சரிங்களா? ஆனா அதற்கும் முன்னாடி யாரு முதலாக இந்த டாரட் அட்டையுடைய 78 மந்திரங்களை, சூட்சுமங்களை சுமந்து வழியாக 1000 ஆண்டுகளாக காப்பாற்றி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது கபாலா இன மக்கள். அந்த கபாலா இன மக்கள் ஒவ்வொரு அட்டைக்கும் ஒரு கவிதை மாதிரி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த கவிதையில இருக்கக்கூடிய பலன்கள் தான் மாற்றி மாற்றி திரித்து அதப்படி பண்ணி இது இப்படி பண்ணி விரிவாக்கம் செய்து அருஞ்சொற்பொருள் விளக்கமாக இப்ப மேல நாம கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நிக்குது. நாம ஒரு மூல ரகசியத்திலே இருந்து வரக்கூடிய அந்த விரிவாக்கங்களை கற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அந்த மூல நூல், மூல சக்தி எந்த ஸ்லோகத்தில இருந்து, எந்த வரிகளில் இருந்து, எந்த கவிதைகளில் இருந்து வந்ததோ அதை நாம் படித்து உணர வேண்டும். பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமியினுடைய இந்த டாரட் ஆரூடம் என்பது வெறும் டாரட் ஆரூடம் கிடையாது, கபாலா வழியில் டாரட் ஆரூடம். இதுதான் இந்த பயிற்சியை முழுமையாக்குகிறது. அவங்களுடைய விளக்கம் அந்த ரெட்ல கொடுத்திருக்கு இல்லைங்களா, அது அவங்களுக்கான விளக்கம். இது பாருங்க, கவனிச்சு பாருங்க. அப்படியே அந்த படத்தை பாருங்க, இதை படிச்சு பாருங்க. படத்தை பாருங்க, இதை படிச்சு பாருங்க. புதிய தொடக்கம் கடினமானது. இந்த அட்டைக்கான விளக்கம் பாருங்க. புதிய தொடக்கம் கடினமானது.
அப்ப ஏற்கனவே தொடங்கிய விஷயத்தை நம்ம பண்ணலாம்னு அர்த்தம். சரிங்களா? அறுவடை செய்யும் முன் விதைக்க வேண்டும். நான் எனக்கு இந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வர்றாங்கன்னா, அந்த பலன் வர்றதுக்கு நீ அதுக்கான உழைப்பு பண்ணியிருக்கிறியா முன்னாடியே? பண்ணியிருந்தா கிடைக்கும்னு சொல்லணும், இல்லாட்டி கிடைக்காதுன்னு சொல்லணும். அறுவடை செய்யும் முன் விதைக்க வேண்டும். பஞ்சபூதங்களை இயக்கவும், சக்தியை பெறவும், அதனை மாற்றி அமைக்கவும் தகுதி அளிக்கிறது. நீங்க பஞ்சபூதங்களுடைய சக்தியை பெறலாம், அதை மாற்றி அமைக்கலாம். அதற்கான தகுதி இந்த அட்டை உங்களுக்கு தருகிறது அப்படிங்கிறது அவனுடைய விளக்கம். இந்த அட்டைக்கான அந்த மந்திர சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் எண்ணங்களில் இருப்பது போலவே செயல்களிலும் இருங்கள். அப்படிங்க இந்த மெஜிசியனுக்கான ஒன்லைன் இதுதான். இதுதாங்க இந்த அட்டையினுடைய உயிர். நீங்கள் உங்கள் எண்ணங்களில் இருப்பது போலவே செயல்களிலும் இருங்கள். அப்ப ஒரு நல்லவனாக இருக்கிறான், நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அதையெல்லாம் அதே போல செயல்களிலே செய்து விடுவார். செய்யணும். நான் அவனுக்கு அதை பண்ணலான் இருக்கேன், இவனுக்கு இதை பண்ணலான் இருக்கேன் வாயில மட்டும் பேசிட்டே இருந்தீங்கன்னா இந்த அட்டை வரும்போது ஒன்னும் நல்லது நடக்காது. செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இது மாதிரியான நபர்களுக்கு இந்த அட்டை உதவாது. இத யாருக்கு தெரியணுங்க? ஒரு டாரட் ரீடராக, டாரட்டினுடைய அந்த கலையை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடராக நமக்கு தெரிய வேண்டும். எல்லா அட்டையும் நல்ல அட்டை தான். அந்த அட்டையினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வச்சுதான் நம்ம சொல்லணும். அதுபோக இந்த அட்டையில இன்னும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லா அட்டையிலையும் அதெல்லாம் கவனிப்போம். இது ஒரு அட்டை, அதனால நீங்க உங்களுக்கு அதை முழுசா இந்த முதல் அட்டை 78ல 1 வந்துருச்சுங்க, இன்னும் 77 தான் பாக்கி. இந்த அட்டையில பாத்தீங்கன்னா அவர் வலது கையை உயர்த்தி எப்படி இருப்பார், அங்க ஒரு நல்ல குச்சி, 2 பக்கமும் கூறாக இருக்கக்கூடிய அந்த குச்சி இருக்கும். அது பாத்தீங்கன்னா சர்வ வல்லமையும் என்கிட்ட இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம். இந்த மாதிரி ஒரு குச்சியை கையில வச்சிட்டு இருக்கிற அட்டைகள் ஒரு 2, 3 தான் இருக்கும். அது எல்லாமே சர்வசக்தி வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது மேலே கொடி, பூக்களுடைய அந்த கொடி, அப்படியே அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே நல்லா அலங்காரமாக வளைவு தோரணமாக இருக்கிறது. கீழையும் பாத்தீங்கன்னா லில்லி மலர்கள், ரோஜா மலர்கள், இதெல்லாம் அப்படியே நல்ல பூக்கள் நல்லா நிறைய இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா செழிப்பு என்பதை இது காட்டுகிறது. இந்த மெஜிசியன் கார்டு வருது அப்படின்னு சொன்னாலே அவருக்கு மேற்பட்ட நபர்களும் சரி, அவருக்கு கீழே உதவியாக இருக்கக்கூடிய நபர்களும் சரி, அனைவருமே நன்றாகத்தான் இருக்கிறார்கள். இவருக்கு ஒரு சில குழப்பங்கள், இத பண்ணலாமா வேண்டாமா, பண்ணுனா சக்சஸ் ஆகுமா ஆவாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அப்ப நாம என்ன சொல்லலாம், இத பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது பண்ண சக்சஸ் ஆகுமா ஆகாதா, இது வருமா வராதா, இப்படி கேள்வி கேட்டா நாம என்ன சொல்லலாம்? இப்ப நம்ம மாணவர்கள் இதற்கான பதில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. மாணவர்கள் முயற்சி பண்றீங்களா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் ஒரு விஷயத்த பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இந்த விஷயத்த பண்ணா நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்கிறார். இப்ப பயிற்சிக்கு நம்ம வந்தோம்னா இதெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு வாயை திறந்தாதாங்க பயிற்சியாளர் ஆக முடியும். நாமெல்லாம் யாரு பெரிய கெத்து? ஒருவேளை நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையே என்னமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கேட்கிறதா? என்ன கேள்வி கேட்டீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இப்ப இந்த கார்டு பத்தி நாம கேட்டோம் இல்லையா, ஸ்கிரீன் ஷேர்ல நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா? இப்ப இந்த கார்டு நம்ம இங்க சித்தன் மர்மங்கள் எல்லாம் சொல்லிட்டோம், புதிய தொடக்கம் கடினமானது, நீங்கள் உங்கள் எண்ணங்களில் இருப்பது போல, இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம். ஒரு நபர் வர்றார், வந்துட்டு
குறிப்பிட்ட செயலை பத்தி சொல்லிட்டு இந்த விஷயத்த பண்ணலாமா பண்ண வேண்டாமா, பண்ண சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க வந்து அந்த இது இந்த கார்டுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பதில் சொல்லுவீங்க? பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு கேக்குறாரு. பண்ணலாம்னு சொல்லலாங்கய்யா. பண்ணலாம்னு சொல்லலாம். சிறப்புங்கம்மா. பண்ணலாம்னு சொல்லலாம். நிச்சயமாக பண்ணலாம் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கான தேர்ந்தெடுப்பதற்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு ஆமாங்கய்யா. சிறப்பு. வேறு நபர்கள் யாராவது? வேறு நபர்கள் யாராவது முயற்சி பண்றீங்களா? நல்லது. இது மாதிரியே நம்ம முயற்சி செய்யாம இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது சரியாக எந்த அளவுக்கு வரும்னு எங்களுக்கு தெரியல. இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்கன்னா, நம்ம அந்த ரெட்ல இருக்கு இல்லையா, அதனுடைய விளக்கம், கபாலாவுடைய விளக்கம். புதிய தொடக்கம் கடினமானது. இது நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறீங்களா, ஆல்ரெடி நிறைய நாளா பண்ணிட்டு இருக்கிற விஷயமான்னு கேட்கணும். இப்பதாங்க இனிமேட்டு தாங்க ஆரம்பிக்க போறேன்னா வேண்டாம்னு சொல்லிடணும். ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு போயிட்டு இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறேன்னா பண்ணுங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த விஷயம் நான் இப்ப ஆரம்பிக்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன்னு கூட சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த விஷயம் உங்களுடையதா, அடுத்தவனுடைய விஷயத்த ஆட்டைய போட போறாங்களா அப்படிங்கறத நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப அதற்கான சூழ்நிலைகள் என்னங்கிறத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்ட பின்னாடி இந்த ஒரு குறிப்பிட்ட அவர் ஆரம்பிக்கிறேன் பண்றேன்னு சொல்ற விஷயத்த அவர் சொந்தமாக முன்பே முயற்சி செய்து அதற்கான முன் முனைப்புகளில் ஈடுபட்டு அப்புறமேட்டு இதை பண்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா நிச்சயமாக பண்ணலாம், இல்லாட்டி பண்ணக்கூடாது. சரிங்களா? இது ஏன் நான் கேட்டேன்னு சொல்லும்போது, எந்த அட்டைக்கும் அப்பட்ட வந்த உடனே பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? பல இருக்கிறதே மோசமான அட்டைகளை கையில் எடுக்கும் போது பெரிய நன்மைகளை சொல்லி அந்த பெரிய நன்மைகள் அப்படியே நடந்ததுண்டு. ஏன்னா அதற்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு அட்டை வாங்குறோம், அதாவது இந்த பயிற்சியில இணையறீங்க அப்படின்னோம்னா அட்வான்ஸ் பண்ணிடுங்க, குரூப்ல சேர்ந்துருங்க. உடனடியாக நம்மளுடைய வெண்மர அகாடமியுடைய இந்த வகுப்பு ஒருங்கிணைப்பாளர் சௌந்தர்யா மேடம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. கூகுள் இது அமேசான் லிங்க் அனுப்புவாங்க. நாம நம்மளுடைய முன்ன இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே அந்த அட்டையை தான் நாங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் குறைவான ஒரு 1000 ரூபாய் 800 ரூபாய் விலையில அப்பப்ப போகும். 1200 ரூபாய்க்கும் போகும், 800 ரூபாய் 750 ரூபாய்க்கு வரும். நம்ம அதிர்ஷ்டம் அன்னைக்கு எந்த விலை இருக்கோ அதுதாங்க. சரிங்களா? அந்த அட்டையை தான் வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரே மாதிரி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கூட அதிகமாக 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கெல்லாம் அட்டைகள் இருக்கிறது, சிறப்பாக இருக்கும். குறைந்தபட்சம் இதை நீங்க வாங்கலாம். இதுக்கும் குறைவாக வாங்குனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சின்ன அட்டைகளாக மோசமான பேப்பரா போயிடும், அது வேஸ்ட். சரிங்களா? அதை வந்து நம்ம சௌந்தர்யா மேடம் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க உடனடியா ஆர்டர் போட்டுருங்க. அது வர்றதுக்கு ஒரு 5 நாள் 10 நாள் ஆகும். சரிங்களா? அந்த 10 நாள் கழிச்சிட்டு இந்த வகுப்பு முடிஞ்சு அதை நீங்க எப்படி அந்த கார்டை வசியப்படுத்துறது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் அந்த பயிற்சி முடியும். அது வரைக்கும் இந்த ஆன்லைன் பயிற்சி பெருசா போகுங்க. சரி, இதுதான் வந்து நம்ம அந்த புதிய அட்டை, இந்த பயிற்சி வந்து இப்படிதான் இருக்கும் சொல்லியாச்சு இல்லைங்களா? ஒரு கார்டு உங்களுக்கு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ட்டு நாம பார்த்தாச்சு. அந்த புதிய அட்டை நாம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அதை எவ்வளவு அதிக உணர்வோடு அந்த அட்டையோடு நாம இணைகிறோமோ அவ்வளவு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். முதல்ல நாம தலையணிக்கிற நீங்க பயிற்சியில இன்னைக்கு இணைகிறீங்களோ இணையிலோ அது வேறங்க. என்னைக்கு எங்கே யாருடைய பயிற்சியில் நீங்கள் இணைந்தாலும் சரி, நீங்க டாரட் அட்டையை நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க உங்க தலையணை கீழே ஒரு 7 நாட்கள் வச்சுட்டு படுக்கணும். தினசரி காலையில எழுந்து உங்கள் வீட்டு வந்து அட்டையை பார்த்து அந்த அட்டையை அப்படியே எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு அட்டையா எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த படங்களை எல்லாம் அப்படியே உற்று பார்த்து தடவி அந்த பலன்கள் என்ன அப்படிங்கறத நீங்க பேசணும். டெய்லி இது மாதிரி ஒரு 10 கார்டு, டெய்லி ஒரு 10 கார்டு பண்ணீங்கன்னா ஒரு 7 நாள்ல 70 கார்டு ஆயிடும் இல்லைங்களா? அப்போ 11 கார்டு பாத்தீங்கன்னா 7 நாள்ல 78 கார்டு முடிஞ்சிடும். அப்ப அது மாதிரி தினசரி நீங்க பயிற்சி பண்ணணும். பண்ணாதான் அது வந்து ஒரு 100% துல்லியமான பலன்களை சொல்லக்கூடிய ஒரு டாரட் ட்ரேடராக மாறுவீங்க. இது மட்டும்தான் நான் பயிற்சின்னா இல்லைங்க.
இன்னும் ஒரு 5-6 விதமான பயிற்சிகள், எளிய பயிற்சிகள்லாம் இருக்கு. அதை சுத்தி பண்ணுவது எப்படி? அந்த அட்டைகளை அது இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் அட்டையில இருக்கும். அதை எப்படி சுத்தி பண்ணுவது? நாம நமக்கான அட்டையை யார்கிட்டயும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னா அதுல நெகட்டிவ் எனர்ஜி வந்துருச்சுன்னா அதை எப்படி சுத்தி பண்றது? இதற்கான விஷயங்கள் எல்லாமே நாமளா அட்டை எடுக்கிறதா? வர்ற கஸ்டமர்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது, அனுமதிக்கிறது? அப்ப அதனால் உண்டாகக்கூடிய அந்த வைப்ரேஷன் சேஞ்சிங் எல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்றது? இது மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த அட்டை வாசிப்பு அது நமக்கு வந்து அதுல ஒரு பெரிய தன்னிறைவு வேணும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு 8-9 விதமான வாசிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஒரு பேஜ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். தினசரியும் ஒரு கார்டு 78 கார்டுன்னா 78 நாட்கள் தினசரியும் ஒரு கார்டு எடுத்து அந்த கார்டு பத்தி என்னென்னலாம் நாம கத்துக்கிட்டோம், அந்த கார்டு என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அதாவது ரொட்டீனா நம்ம ஒண்ணுன்னா வரிசையா எடுக்க வேண்டியதில்ல. அந்த கார்டை நல்லா கலக்கணும். அதை நல்லா விசிறி மாதிரி அப்படியே நல்லா அகலமா பரப்பணும். அதுல இருந்து ஒரு கார்டை தேர்ந்தெடுக்கணும். அந்த கார்டு அன்னைக்கு உங்களுடைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு எடுக்கணும். அதற்கான அந்த கார்டை எடுத்து நீங்க அப்படியே பேக்கெட்ல வச்சுக்கணும். அந்த பேக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய அன்றாட வேலையை பார்த்துட்டு வந்து இரவு அந்த கார்டை எடுத்து இன்னைக்கு இந்த கார்டு எனக்கு வந்துச்சு, இதற்கான பலன்கள் இன்னைக்கு நடந்துச்சா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப என்னென்ன பலன்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க ஐடியா பண்ணீங்கன்னா ஒரு 50 நாள் 100 நாளுக்குள்ளார என்ன ஆகுங்க, அனைத்து கார்டுகளும் உங்களுக்கு வசியமாகிவிடும். ஏற்கனவே ஆன்மீகத்திலே நாட்டம் இருப்பவர்களுக்கு ஒரு நாளில் வசியமாகிவிடும். எனக்கு எந்த டச்சும் இல்லைங்க, முத பண்ண போறேங்க, ஆண்டவனாலும் தெரியாது சக்தினாலும் தெரியாதுன்னா ஒரு சில பயிற்சி எடுத்தால் நீங்கள் 100% துல்லியமான, அதாவது நான் டாரட் கத்துக்கொள்ளும் போது ஒரு உண்மை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 இன்னும் முன்னாடி 2006-2007 அந்த புத்தகம் ஒண்ணு கிடைச்சதுங்க. டாரட் சம்பந்தப்பட்ட புத்தகம். அடுத்தது அப்பெல்லாம் கலர் பிரிண்ட் கூட கிடையாது. கார்டு எங்க கிடைக்கும், நம்ம அமேசான் அது இதெல்லாம் கிடையாது. கடைகள்ல வெளியே பெரிய கடையில பார்த்தாலும் அப்படியா என்னது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அதை ஜெராக்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி அதை வந்து லேமினேஷன் இது இருக்கு இல்லைங்களா, ஐடி கார்டு கவர் இருக்கும் பாருங்க, அந்த கவர்ல போட்டு அதை கட் பண்ணி அழகா அதில் நான் வந்து கத்துக்கிட்டேன். கற்றுக்கொள்ளும் போது அந்த 78 தேவதைகள் அப்படிங்கறத நான் உணர்ந்த உடனேயே எனக்கு ஒரு பயம் உண்டாகிவிட்டது. அடுத்து ஒரு 6 வருடங்கள் அதை அப்படியே எடுத்து அழகா ஒரு சிகப்பு துண்டுல சுற்றி அந்த புத்தகத்தையும் சேர்த்து என்னுடைய பெட்டியில ஒரு ஓரையில அப்படியே வச்சுட்டேன். பயம், ஒரு சில சூழ்நிலைகள் மோசமாலாம் ஆச்சு. சரிங்களா? அப்ப நான் பயந்துட்டேன். என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த தேவதைகள் அடியனுடன் ஒட்டி கொள்வதற்காக ஒரு சில சூழ்நிலைகள் செய்யும் போது அதை பார்த்து நான் பயந்துட்டேன். அப்ப எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சரிங்களா? அது அட்டைகள் நம்மோடு கலந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றன, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியல. அப்புறம் ஒரு சில இதுல ஒரு 8 வருஷம் கழிச்சுட்டு மீண்டும் ஒரு சில குருமார்களுடைய தொடர்பு ஏற்பட்ட பின்னாடி அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ இதுதான் அதுவா அப்படின்னு தெரிஞ்சு. சரிங்களா? அப்ப நமக்கு அந்த பலன்களை உண்டாக்கிய அந்த சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கறத நாம கேட்டு இது பண்ணிக்கலாம். இது தினசரி அட்டை வாசிப்பு மூலயமாக அந்த கார்டோட ஒட்டுறது. இப்ப 1 மணி நேரம் லைவ் கிளாஸ் எண்டிங். இன்னைக்கு நடைமுறை பயிற்சி பார்த்திருக்கோம். நீங்க டாரட் ரீடர் ஆவதற்கான அனைத்து யுக்திகளையும் பார்த்திருக்கோம். இப்ப கேள்வி பதிலுக்கு உள்ள போலாம். உங்களுடைய கேள்விகள் இந்த பாடத்துல இருக்கலாம். அதுபோக அறிமுக வகுப்பு இலவசம் சொல்லியாச்சு. 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அறிமுக வகுப்பு இலவசம். நீங்க எல்லாருமே அன்னைக்கு வாங்க. கார்டு அன்னைக்கு இந்த அளவுக்கு, விஎல்சி மாணவர்களுக்கு இப்ப நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு அந்த வகுப்பு போகுமான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? இதுல வந்து நாம ஒட்டுமொத்தமாக 5 நாள் வகுப்புல இருந்தும் ஒவ்வொரு துளியை எடுத்து எல்லாம் ஒரு பிள்ளையார் சுழியாட்ட காட்டிட்டோம். ஆனா அன்றைய 11ஆம் நாள் வகுப்பு டாரட் அட்டை என்றால் என்ன, அதனுடைய வரலாறு என்ன, இது பத்தி போகும். ரீடிங் பத்தி அன்னைக்கு வராது. உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம்.
வகுப்பினுடைய இறுதி கட்டத்துல இருக்கும். ஐயா நான் கேக்கட்டுங்களா? அம்மா சொல்லுங்கம்மா. இப்ப நீங்களே வந்து கத்துக்கிட்டு அத பெட்டியில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கீங்க. ம். இப்ப நான் கூட வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் ம். ஒருத்தர் வரும்போது எனக்கு உங்கள மாரியே தான் பிரச்சனைன்னும்போது, அது எல்லாத்தையும் கட்டி குளத்துல போட்டுருங்க. ஃபுல்லா ம். நெகட்டிவிட்டி எல்லாம் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இவ்ளோ ப்ராப்ளம்னு நானும் அதே மாரி பயந்துட்டு ம். எல்லாத்தையும் போட்டுட்டேன் நானு குளத்துல. ம். திருப்பி ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எனக்கு அந்த கார்டு குடுக்குறாரு. ம். இந்தாங்க இந்த கார்டு நீங்க திருப்பி நான் பிராக்டிஸ் பண்றதுக்காக எதுக்குன்னு தெரியல. எனக்கு அந்த கார்டு வந்திருக்கு. சூப்பர். நான் அப்படியே சாமி முன்னாடி வச்சுட்டேன் நானு. என்ன பண்றதுன்னு தெரியல. ம். இது பிராக்டிஸ் பண்ணலாமா? இல்ல வேண்டாமா? அப்படின்னு பயந்துட்டு வச்சுட்டேன். இப்ப சரி உங்க கிளாஸ் எதுக்கு இது எதேர்ச்சையா இன்னைக்கு கண்ணுல பட்டது உங்க கிளாஸ். சிறப்பு, சிறப்புங்கம்மா. அதாவது அந்த இறைவனாக பார்த்து உங்களுக்கு மீண்டும் டாரட் ரீடர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நெகட்டிவிட்டி அதெல்லாம் ஏன் வருது? அதுலருந்து எப்படி தப்பிக்கிறது? அந்த விஷயங்கள் எல்லாமே முழுசா நீங்க கத்துக்குவீங்கம்மா. கவலைப்படாதீங்க. சிறப்பான டாரட் ரீடர் ஆகறதுக்கு இறைவனே உங்களுக்கு உத்தரவளிச்ச மாரி எடுத்துக்கங்க. ஆனா எனக்கு வந்து அதுல எடுத்த பலன் எல்லாமே துல்லியமா அக்யூரேட்டா வந்தது. சிறப்பு, சிறப்பு. வந்தது. ம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாரி தான் சில அந்த தேவதைகள்லாம் எனக்கு உங்கள மாரியே பயந்துட்டேன் நானு. ம். அதாவது அது பயந்துட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த தேவதைகள்லாம் உண்மை, அதாவது டாரட் ரீடிங் உண்மைங்கிறதுனால அதெல்லாம் பலிக்கும். யாருக்கு முழுசா பலிக்க ஆரம்பிக்குதோ அவங்க தான் ஒரு சில சிக்கல்களை சந்திப்பாங்க. நம்ம மாணவர்கள் அனைவருமே அந்த சிக்கல்கள் அப்படின்னா என்னான்டே தெரியாது. இப்ப மற்ற இடங்கள்ல படிச்சுட்டு இல்ல இந்த எனக்கு சிக்கல் அப்புறம் வந்து வருதுன்னு சொல்றாங்க ஒருத்தர் இல்லையா? ஃபுல்லா எனக்கு ஸ்கின் அலர்ஜி வந்தோன்னா, அவரு வந்து நீங்க வேண்டாததெல்லாம் கத்துக்கிட்டு அதோட அத எப்படி கிளீன் பண்ண தெரியல உங்களுக்கு? ஏன் ம். இத்தன கிளாஸ் எக்கச்சக்கமா கத்துட்டு இது பண்றீங்க? ம். அப்படின்னு எல்லாத்தையும் போய் கடல்ல வந்து ம். தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு சில இல்ல வழிமுறைகள்லாம் அதாவதுமா சொன்னாரு எனக்கு. தமிழ்நாட்டுல நேரடி வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு எக்கச்சக்கமா போயிட்டு இருந்துச்சு இல்லீங்களா? அதுல ஆ, ஆ. கற்றுக்கொண்ட பல நபர்களுக்கு கற்றுக்கொண்டதுல எல்லாருமே சும்மா ஒரு பொம்மை, அட்டைங்கிற அளவுக்கு கத்துட்டு போனவங்கள விட்டுருங்க. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆனா தொழில் முறையா கற்றுக்கொள்ள வருபவர்களுக்கு அந்த அட்டைகளை சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை ஏற்படுகிறது. அத நாம இதுல கிளீனா அத சொல்லிக் குடுத்துடுறோம். முதல்ல அதாவதுங்கம்மா, எப்பவுமே ஆ. ஒரு ஆயுதத்தை நாம தூக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதத்தை எப்படி பத்திரமா அமர்த்துவது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வண்டி ஓட்டுறதுக்கு அதுவும் முன்னாடி உண்மைதாங்கய்யா. வண்டி எப்படி பிரேக் அடிக்கிறது, எப்படி கொண்டு போய் பார்க்கிங் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு தான் வண்டி எடுக்கணும். ஆ, அது ஓகேங்கய்யா. மாரி நாங்க அது முதல்ல பயிற்சி எப்படி அத கிளென்சிங் எப்படி பண்றதுங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நாம ரீடிங்குள்ளாரையே போறோம். நம்ம பாடத்திட்டமே அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தைரியமா இருங்க, கலந்துக்குங்க. நன்றி. ஓகேங்க. சௌந்தர்யா மேடம் இருக்கீங்களா? என்கிட்ட கார்டு இருக்குங்கய்யா. 1க்கு 2 இருக்கு. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு கார்டு வாங்குற செலவு மிச்சம். ஏன்னா, அது கொண்டு போய் தூக்கி போட்டு ஒரே மாசத்துல ஒருத்தர் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்டா குடுக்குறாரு. நான் பயந்துட்டு அப்படியே பூஜை ரூம் முன்னாடி வச்சுட்டேன் நானு. சரி, சரி. இது ஒண்ணும் ஏன்டா பிரச்சனை நம்ம இல்ல. திருப்பி வருதே அப்படின்ட்டு, சரி இப்ப இது ஒண்ணும் தொட வேண்டாம் அப்படின்னு கம்முனு வச்சுட்டேன். அதான் உங்களுக்கு பாருங்க, அத யூஸ் பண்றதுக்கு நம்ம பாடமும் வந்துருச்சு பாருங்க. ஓகேங்கய்யா. சௌந்தர்யா மேடம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். வகுப்ப முடிச்சுக்கலாங்க மேடம். ஆ ஓகே சார். வெண்மர் அகாடமியுடைய இந்த விஎல்சி மீட்டிங்ல கலந்து கொண்ட நம்ம மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் நீங்களும் சரி, உங்க நண்பர்களும் சரி, விஎல்சியில அந்த மீட்டிங்கான லிங்க் கிடைக்கும். கரெக்டா 8 மணிக்கு தான் கிடைக்கும். அந்த இலவச வகுப்புல கட்டணம் கட்டியவர்கள்லாம் ஃபர்ஸ்ட் இணைஞ்ச பின்னாடி அந்த லிங்க் இங்க விஎல்சி லிங்க் கொடுக்குறோம். இருக்கக்கூடிய 300 பேர் வரணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு இனிய வகுப்பிலே சந்திக்கலாம். நன்றி.